Hi guys, welcome to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பார்க்க போறோம்னா வாட்ஸ்அப்பில் ஃபுல் ஸ்க்ரீன் ஸ்டேட்டஸை எப்படி செட் பண்ணுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் வர எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வாட்ஸ்அப்பில் நமக்கு பிடிச்ச ஒரு வீடியோவை ஸ்டேட்டஸாக போஸ்ட் பண்ணும்போது அந்த வீடியோவோட சைஸ் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த ஸ்டேட்டஸ் அப்லோட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என்னோடய மொபைலில் ஒரு வீடியோவை நான் போஸ்ட் பண்ண போகிறேன். போஸ்ட் பண்ணிவிட்டு அதை ப்ளே பண்ணி பார்க்கலாம். ப்ளே பண்ணும்போது டாப் அண்ட் பாட்டமில் கொஞ்சம் blank ஸ்பேசஸ் இருக்கும். இந்த மாதிரி இல்லாமல் நாமளே ஃபுல் ஸ்க்ரீன் ஸ்டேட்டஸை எப்படி எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணணுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு அலைட் மோஷனுங்கிற ஒரு ஆப் வேணும். இதோட ப்ளே ஸ்டோர் லிங்க்கு பின்ன ஏபிகே லிங்க் ரெண்டுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்னத்துக்கு 2 லிங்க்கு நீங்கள் கேட்டிங்கன்னா ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணும்போது அதோட வீடியோஸில் வாட்டர் மார்க் காட்டும். அதே ஏபிகே டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதில் வீடியோ எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணும்போது அதில் வாட்டர் மார்க்ஸில் எதுவுமே உங்களுக்கு காட்டாது. இப்போ உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணதும் அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இப்போ கீழே க்ரீன் கலரில் ஒரு ப்ளஸ் சிம்பிள் போட்டு ஒரு ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கலாம். பண்ணதும் ப்ராஜெக்ட் எலமெண்ட்டுங்க 2 ஆப்ஷன் கேட்கும். நம்ம ப்ராஜெக்ட் கொடுத்துக்கலாம். ப்ராஜெக்ட் கொடுத்துட்டு பக்கத்துலேயே கீழே பென்சில் பார் ஒரு டூல் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கலாம். பின்ன ரெசல்யூஷன் 1080யும் 2400ம் நம்ம என்டர் பண்ணிக்கலாம். அதுக்கு அந்த நம்பர்ஸுக்கு இடையிலே ஒரு சிம்பிள் இருக்கும். அது எப்போவுமே நீங்கள் ஆஃபில் தான் வைக்கணும். பின்ன இப்போ ஃப்ரேம் ரேட் செட் பண்ணலாம். இப்போது 30 FPS செட் பண்ணிக்கிட்டு பேக்ரவுண்டில் லைட் கிரே கலரே நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ க்ரியேட் ப்ராஜெக்ட் கொடுக்கலாம். தென் அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதுக்கும் கீழே ப்ளஸ் சிம்பிள் போட்டு ஒரு ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கலாம். செகண்டாக இதுக்குள்ளே போனதும் இமேஜ் அண்ட் வீடியோஸ்னு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு வேணுங்கிற ஒரு வீடியோவை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த ஃபுல் ஸ்க்ரீனை கரெக்டாக செட் ஆகிற மாதிரி அதை ஜூம் இன் பண்ணிக்கலாம். ஜூம் இன் பண்ணி கரெக்டாக அதை க்ராப் பண்ணி செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த வீடியோவை நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். அதில் ஏதாச்சும் டீட்டெயில் மிஸ் ஆகிருந்துச்சுன்னா அது இன்னும் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த வீடியோ எனக்கு ஓகே. இப்போ இதை நான் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறேன். இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணலாம். எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கு முன்னாடி அதோடைய குவாலிட்டி நீங்கள் என்ன செட் பண்ண விரும்புகிறீங்களோ அதோட சைஸு எல்லாமே நீங்கள் ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கலாம். நான் இப்போ இது ஓகே. இப்போது எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்குது. இப்போது எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் சேவ் அண்டு ஷேர் 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும். நான் இப்போது ஷேர் கொடுத்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக இப்போ இதை நான் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ என்னோடய வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்டு பார்க்கும்போது இது மட்டும் ஃபஸ்ட்டு எடிட் பண்ணாமல் நான் போஸ்ட் பண்ண ஒரு வீடியோ. இப்போது அதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் blank ஸ்பேசஸ் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டாக ஒரு வீடியோ இது எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணது. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா blank ஸ்பேசஸ் எல்லாம் எதுவுமே இருக்காது. ஃபுல் ஸ்க்ரீனில் இது செட் ஆகிருக்கும். இப்படி தான் நமக்கு பிடிச்ச ஒரு வீடியோவை நம்ம மொபைல் ஃபுல் ஸ்க்ரீன் ஸ்டேட்டஸாக போஸ்ட் பண்ணது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துன்னா இதுக்கு நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.